இதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் அணிந்திருக்கின்றோம். வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு. நாங்கள் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதி நாங்கள் இந்த யோக பயிற்சி தொடர்பாக பல்வேறு விடயங்களை நாங்கள் தெளிவுபட்டிருந்தோம். நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணல் பகுதி இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியில் ஆன்மீகத்தோடு நாங்கள் தொடர்புடையது எவ்வாறு காணப்படுகின்றது, தற்போதைய காலகட்டத்திலே மனிதன் ஆன்மீகத்தோடு எவ்வாறு தொடர்புபட்டிருக்கின்றான், ஆன்மீகத்தின் மீது தேவை எவ்வாறு இருக்கின்றது, ஆன்மீகம் தொடர்பான தேடல்கள் இவ்வாறு இருக்கின்றது, இவ்வாறான இந்த ஆன்மீகம் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வகையில் நன்மை அளிக்கின்றது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக அமையப் போகின்றது. பிரம்மகுமாரிகள் அமைப்பின் கிளிநொச்சி மாவட்டத்தின் நிலைய பொறுப்பதிகாரி திரு யோகிராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அன்போடு கலையத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நலகமாக இருக்கிறேன். இந்த தற்போதைய நடைமுறை வாழ்க்கை அப்படின்றது மனிதனுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்குது. காலமாக ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனைகள் வரும், அதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய மனம் ஒரு அமைதியின்மை காணப்படும். ஆன்மீகம் அப்படின்ற போது தியானம் அப்படின்றது பிரதான இடத்தை வகிக்குது. அப்போது ஒரு மனிதன் தியானம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதன் அடிப்படை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எப்படி அதிலிருந்து ஆரம்பிப்போம்? அருமையான கேள்வி. இன்றைய காலத்தில் அவசரமாக ஓடிக்கொண்டும் அவசரமாக இயங்கி கொண்டும் இருக்கிற இந்த உலகத்தில் மன அழுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாருக்கும். இந்த மன அழுத்தத்தை நிவர்த்தி செய்யணும் என்றால் ஆன்மீகம், அதாவது தியானம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த தியானத்திற்கு முன்னாடி எனக்கு அமைதியாக நான் கொஞ்ச நேரம் இருந்து என்ன செய்கிறதால என்னுடைய எண்ணங்களை நான் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ளணும். எல்லோருக்குமே தியானம் செய்தால் நல்லம் அப்படின்றது தெரியும். ஆனால் அதை எப்படி செய்கிறது என்பதற்குரிய ஒரு தெளிவான வழிகாட்டல் கிடையாது. அதற்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் என்றால், தியானம் பண்ணுவதற்கு முதல் நம்ம ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து எனக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதை நான் பயிற்சி பண்ணணும். அதற்கு பிறகுதான் நான் முதல்ல அடிப்படை தியான பாடத்தையே படித்து கொள்றதுக்கு நான் தயாராகுவேன். என்ன விதமான எண்ணங்கள் எனக்குள்ள வருதுன்றதை அறிந்து கொண்டதற்கு பிறகுதான் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கேள்விகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக ஏன் எதற்கு என்ற கேள்விகள். இந்த ஏன் எதற்கு என்ற கேள்விகளுக்கான பதில் கண்டுபிடிக்காம ஒரு தீர்வு காணாமல் நல்ல தியானம் என்ற அடிப்படை விடயத்துக்குள்ளே போக இயலாது. இதுதான் தியானத்தினுடைய அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அமைதியாக உட்கார்ந்து என்னுடைய எண்ணங்களை முதல்ல நான் கவனிக்கணும். உண்மையில் ஒரு மனிதன் தன்னுடைய மனதினை கட்டுப்படுத்தி கொள்வது அல்லது அதனை அமைதிப்படுத்தி கொள்வது என்பதில் மிகப்பெரிய சவால்களை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஆரம்ப காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது, இன்னும் ஆதி காலத்தில் ஒப்பிடுகின்ற பொழுது ஞானிகள் பிரம்மரிஷிகள் தான் இருந்த இடத்திலிருந்தே பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய ஆற்றலையும் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்தது இந்த தியான முறை என்று சொல்லப்படுகின்றது வரலாற்றுகளிலே. ஒரு மனிதனுக்கு இந்த தியானம் என்பது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகின்றது தொடர்பாக நீங்கள் விளக்க வேண்டும். உண்மையிலே தியானம் அல்லது ஆன்மீகம் என்று சொன்னால் பலருடைய எண்ணக்கரு அது ஒரு பெரிய விடயம். எனக்கு அது இப்பொழுது சாதகமானது கிடையாது, என்னுடைய வேலைப்பளு என்னுடைய நேரத்திற்கு அது சரி வராது என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வீட்டில் இருக்காமல் காடுகளுக்கு போய் தியானம் செய்தாங்க. ஆனால் இந்த காலத்தின் பொறுத்தவரையில் இப்போத்தைய மனிதர்களின் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு எல்லாத்தையுமே துறந்துட்டு போய் நம்ம தியானம் பண்ணுறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஃபோன் இல்லாமல் காடுகள் இல்லாமல் இதெல்லாம் செய்கிறது அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அடிப்படையாக நாம் என்ன யோசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இந்த ஆன்மீகத்தை என்னால் கொண்டு வர முடியுமா என்பதைத்தான் நம்மளுடைய பிரம்மகுமாரிகள் ராஜ்யோக நிலையம் நம்ம எல்லோருக்குமே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பௌதீகமான வாழ்க்கையில் எப்படி ஆன்மீகத்தை கொண்டு போகிறது. இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பினுடைய எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு விடயம் என்னென்று கேட்டால், எல்லா தியானமும் கண்களை மூடிக்கொண்டு செய்கிற தியானம். நான் ஒரு இடத்துல இருந்து அமைதியாகி அதுக்கு பிறகு என்னுடைய கண்களை மூடி நான் தியானம் பண்ணுவேன். இதான் வளமையாக நம்ம எல்லாருமே படித்து கொள்வது. ஆனால் இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பில் தியானம் செய்யும் முறையே கொஞ்சம் வித்தியாசம். கண்களை திறந்து கொண்டு தான் நம்ம தியானம் பண்ணுவோம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனிதனை பொறுத்த மட்டிலே கண்களை மூடுகின்ற பொழுது அவனுடைய மனது ஒருநிலைப்படுவது சாதாரணமாக இருக்கின்றது. கண்களை திறந்து ஒரு தியானம் ஈடுபடுவது என்பது அவருடைய எண்ண அலைகள் அங்குமிங்கும் ஓடுவதாக கூட இருக்கக்கூடும் இருக்கலாம். ஆனால் கண்களை மூடுவதால் நம்மளுடைய எண்ண அலைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை எப்படி நான் உறுதிப்படுத்த முடியும்? என்னுடைய காதுகளை கூட மூடுனா கூட எனக்கு ஏதாவது ஒரு எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது முடியாது.
சாதாரணமாக புலன்களை என்னால் கட்டுப்படுத்த முடியும், கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆனால் என்னால் சிந்திக்கிறத நிறுத்துவேனா என்று கேட்டால் அது நடக்காது. நம்ம பெரிய ஒரு விஷயமே அதுதான். பேசுகிறத வாய் மூலமாக நிறுத்தி கொள்ளலாம், ஆனால் எண்ணத்தின் மூலமாக நான் பேசுவதை நிறுத்த முடியுமா? முடியாது. அப்போ என்னுடைய கட்டுப்பாடு உண்மையாக என்னுடைய புலன்களில் கிடையாது. ஒரு விஷயத்தை பார்க்குறதாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தாலேயோ என்னுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்று கேட்டால் முடியாது. இப்போ நான் தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய வீட்டை பற்றியோ அல்லது உங்களுடைய உறவினர்களை பற்றியோ உங்களுடைய நண்பர்களை பற்றியோ நான் உங்களோடு கதைத்து கொண்டிருந்தா உங்களுடைய எண்ணத்துக்குள்ள அவர்களுடைய ஒரு புகைப்படம் தோன்றும். ஆனால் அந்த நேரம் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க மாட்டீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள், கண்ணிக்கொண்டு இருக்க மாட்டீர்கள். ஆனால் கண்கள் திறந்து தான் இருந்தது, என்னை பார்த்து கொண்டு தான் இருந்த நீங்கள், என்னோடு பேசிக்கொண்டிருந்த நீங்கள், ஆனால் அந்த புகைப்படம் அங்கே தோணும். அதே மாதிரி தான் நம்ம இப்போ தியானத்தில் உருவாகிற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்திற்கும் என்னுடைய எண்ணத்திற்கு என்னுடைய புலனங்கங்கள் கட்டுப்படுத்த தேவையில்லை. இப்போ நம்ம கண்ணை மூடிக்கொண்டே இருக்கலாம். தியானம் எனக்கு எப்பெல்லாம் தேவை என்று நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே தேவை. மன அமைதி எப்போ தேவை? எனக்கு எப்பொழுதுமே தேவை. அப்போ தியானம் பண்ணக்குள்ள மட்டும்தான் நான் மன அமைதியோடு இருக்கணுமான்னு கேட்டால் அப்போ அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா போயிடும். அப்போ எல்லா நேரமும் நான் கண்களை மூடிக்கொண்டா இருக்கணும், எல்லா நேரமும் நான் அமைதியாகவே இருக்கணும் என்று சொன்னால் எப்படி நான் எல்லா நேரமும் தியானம் பண்ணுறது? அது முடியாது. அப்போ இந்த கண்களை திறந்து கொண்டு செய்கிற பயிற்சி எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு மனதை அமைதிப்படுத்துவதற்கு எனக்கு ரொம்ப உதவி செய்யும். அதுக்கு தான் இது படிப்படியாக நம்ம இந்த தியானத்தை பயிற்சி பண்ணிக்கொள்ளணும். எந்த ஒரு விஷயமுமே மந்திரம் போடுற மாதிரி கிடையாது. எல்லாவற்றிற்குமே எனக்கு முயற்சி என்பது ரொம்ப முக்கியம். எதுவுமே நம்ம பழைய இதிலெல்லாம் பார்ப்போமா ஜி பூம்பா அப்படின்னு எல்லாமே தோன்றுதா? அது கிடையாது. எல்லாவற்றிற்கும் முறையான பயிற்சி இருக்குது. அதை நம்ம தொடர்ச்சியாக செய்யக்குள்ள அதுக்கு நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப இலகுவாக கொண்டு வந்துடலாம். முக்கியமான விடயம் என்னென்றால் ஆன்மீகம் என்றால் கொஞ்சம் பயம் எல்லாருக்கும். இளைஞர்களுக்கு இது ஓகேவா, முதியவர்களுக்கு தானே என்றெல்லாம் பயம். சரி, ஆன்மீகமும் இளைஞர்களும் தொடர்பாகவே நாங்கள் ஒரு விவாதத்தினையும் ஆரம்பிக்கலாம், அது தொடர்பான தெளிவுகளையும் பெறலாம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று எந்த ஒரு விடயத்தினையுமே சட்டென்று நாங்கள் நினைத்தது காரியத்தில் செய்துவிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மெஜிஷியனாக தான் இருக்க வேண்டும், நினைத்ததையும் செய்யக்கூடியதாக. அதுவும் குறிப்பிட்ட சிலவர்கள் இவர்கள் எண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த தியானத்திலே குறிப்பாக கண்களை திறந்த வண்ணத்திலே தியானிப்பவர்களுக்கு எடுத்தவுடனே செய்வது சற்று கடினமானது. சாதாரணமாக எவ்வளவு காலம் ஒருவர் இந்த நிலையில் தேர்ச்சி பெற வேண்டும்? அதாவது ஆரம்பத்தில் அவருடைய அந்த தியானம் ஆரம்பித்த உடனே செய்வதென்பது சற்று சிரமமான விடயம். சராசரி மனிதனாக இருந்து தியானத்தில் செல்பவர் எவ்வளவு காலம் எடுக்கும் சாதாரணமாக? ஒவ்வொருத்தரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு காலங்கள் அதற்காக எடுத்துக்கொள்ளும். குறிப்பாக அதிகமான மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு அது நீண்ட காலம் தேவைப்படும். இப்போ எங்களுடைய நிலையத்திற்கு வந்தாலே தெரியும், அங்கே நம்ம எதை பார்த்து தியானம் பண்ணலாம் அப்படின்றதுக்குரிய ஒரு ஒளிப்புள்ளி ஜோதி ரூபமான புள்ளி படங்கள் இருக்கும். அப்போ அதை பார்த்து நம்மளுடைய எண்ணங்களை அதில் ஒன்று குவிக்கக்கூடியது. அது வெறும் ஆரம்ப பயிற்சிக்காக மட்டும். போக போக நான் அதை பயிற்சி பண்ணுறதுக்கு பிறகு நான் எதை பார்த்தாலும் என்னுடைய அந்த சடப்பொருளினுடைய ஒரு ஆதிக்கத்திற்குள்ளே போகாமல் என்னை நானே மனதை ஒருநிலைப்படுத்துகிற சக்திக்குள்ளே நான் வந்துடுவேன். அப்போ ஒருத்தருக்கு பொதுவாக ஒரு கால எல்லை கூற முடியாது. ஒவ்வொரு நல்ல நிதானமாக இருப்பவர்கள் முயற்சி செய்தால் ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்குள்ள அதை பழக்கப்படுத்தி கொள்வாங்க. குறிப்பாக எங்களுடைய இந்த பாட வேலை என்பது 7 நாள் பாடம். ஒவ்வொரு நாளும் ஒரு மணித்தியாலத்தின்படி அந்த 7 நாள் பாடங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. அதை படித்தால் 7 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அதை பயிற்சி பண்ணக்குள்ள ஒரு நாள் 7 நாள் முடிந்து 8வது நாள்லையும் அதை லேசாக எடுத்துக்கொள்வர்களும் இருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் எடுத்து அதை அவங்களுக்குள்ள பயிற்சி பண்ணி கொள்றவர்களும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். இது சிறுவர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது? சிறுவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியான வழிமுறைகள் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். இப்போ பெரியவர்களுக்கு விளங்கப்படுத்துவது போல சிறுவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். அப்போ அவர்களுக்கு என்ன தேவை, விளையாட்டு பொருட்கள் சம்பந்தமான விடயங்கள், அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து அந்த தியானத்திற்கான விளக்கங்கள் நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். சரி, வளர்ந்தவர்களையும் காட்டிலும் சிறுவர்களிடம் நாங்கள் வித்தியாசமான ஒரு கோணத்திலே அவர்களை அணுக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை கட்டுப்படுத்துவது அல்லது அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது என்பது ஒரு மிகப்பெரியதொரு சவாலான விடயமாக தான் இருக்கின்றது. அன்பான முறை என்கின்ற பொழுது ஒரு பாடல் திரையில் வர காத்திருக்கின்றது. பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். கண்டிப்பாக. அன்பான பாபா அழகான பாபா என்ற ஒரு காணொளி, ஒரு பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பாக இருந்தது. இந்த பாடலினுடைய கவி வரிகளுக்கு சொந்த
எழுத்தாளரும் எங்களுடைய திரு யோகிராஜ் அவர்கள் என்பதை நாங்கள் சொல்லியாக வேண்டும். தன்னுடைய கற்பனையில் உதித்த அந்த வரிகளுக்கு AI தொழில்நுட்பம் கொண்டு அந்த காட்சிகளையும் கோர்த்து யூடியூப் தளத்திலே நினைக்கிட்டேன் 1 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்திருக்கின்றார்கள். நீங்களும் யூடியூப் தளத்திலே அந்த பாடலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு துறவு வாழ்க்கைக்கு சென்ற பின்பதாக இவ்வாறானது ஒரு விடயத்திலும் தங்களுடைய கவனத்தினை செலுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த பாடல் பற்றிய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம், சமீப காலத்திலே பலருக்கும் அதிகமான ஒரு விடயத்தை நம்ம அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இப்போ சமூக வலைத்தளங்கள் மாறிவிட்டு என்பது தான் உண்மை. நிச்சயமாக. அப்போ சிறு வயதிலிருந்து எனக்கு வந்து கவிதை சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் மிகவும் ஆர்வம். பாடசாலை காலங்களிலிருந்தே எந்த கவிதை போட்டிகளுக்கு போனாலும் முதல் தரமான பரிசுகளை பெற்று வருவேன். அப்போ என்னுடைய ஆன்மீக அனுபவங்களை உள்ளே வைத்து கொண்டிருக்காமல் வார்த்தைகளின் மூலமாக அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு கவிஞன் என்பது வேறு, பாடலாசிரியர் என்பது வேறு. இப்போ அதையும் படித்து கொண்டேன், எப்படி பாடல்களுக்கு வரி அமைக்கலாம் என்று. அதையும் முயற்சி செய்து என்னுடைய கவிதை திறமையும் பாவித்து, என்னுடைய கவிதை திறமைகள் என்பதை விட ஆன்மீகத்தினுடைய அனுபவம் எனக்கு அதிகமாக உதவி செய்தது. அந்த ஆன்மீக அனுபவத்தை வைத்து நான் ஒரு பாடல் வரிகளை சாதாரணமாக எழுதினேன். பின்பு இப்பொழுது தெரியும் தானே, அதிகமான AI தொழில்நுட்ப மென்பொருட்கள் வந்து எங்களுடைய வேலைகளை இலகுபடுத்துவதற்காக வந்துவிட்டது. ஏனென்றால் சாதாரணமாக என்னிடம் ஒரு வசதி தான் இருக்கிறது, அதை வைத்து நான் ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் என்றால் பலவிதமான செலவுகளுக்கு நான் முகம் கொடுக்க வேண்டும். இது எனக்கு மிகவும் சுலபமான ஒரு வழியாக தெரிந்தது. அதை கடைப்பிடித்து அதை படித்து அதன் மூலமாக உருவாக்கினேன். நான் எதிர்பார்க்கவில்லை இந்த அளவுக்கு அது மக்களை சென்று அடையும் என்று. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கேள்வியை கேட்க வைக்கும். இந்த பாடல் ஏன் உருவானது, இதனுடைய வரிகள் என்ன, கூர்ந்து கவனிக்கும் பொழுது மன அமைதிக்கான பல விடயங்களை அந்த வரிகளிலே சொல்லியிருக்கிறேன். ஏதோ ஒரு வழியில் கேள்விகள் உருவாகும் பொழுது தேடல் உருவாகும். நிஜமாக நீங்கள் சொல்கின்ற பொழுது எனக்கும் கூட கேள்விகள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. அன்புள்ள பாபா, அழகான பாபா என்று சொல்லியிருந்தீர்கள். இதை கேளிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாபா என்கின்ற பொழுது நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய திரைப்படத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பாபா என்பது கடவுளுக்கு நிகராக போற்றப்படுபவர்களும் கூட காணப்படுவது. குறிப்பாக யோக பயிற்சிகளில் பாபாஜி என்றெல்லாம் வழிபடுபவர்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சொல்லுக்கான சரியான அர்த்தத்தினை நீங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. உண்மையில் பாபா என்பது ஒரு ஹிந்தி சொல். அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் கிடையாது. ஹிந்தி சொல்லிலே பாபா என்பதன் அர்த்தம் அப்பா, தந்தை என்று சொல்வது. எப்பொழுதெல்லாம் தனிப்பட்ட ரீதியாக நான் பாதுகாப்பை உணர்வேன் என்று கேட்டால், ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது எடுத்துக்கொள்வோமே, அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றால் அவங்களுடைய அப்பா பக்கத்தில் இருக்கக்குள்ள எப்பயுமே பக்கத்தில் இருந்தால் நான் தனி தைரியமாக இருப்பேன், யாருக்குமே பயப்பட மாட்டேன். அதே போல யாரை நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு அப்பாவாக வைத்திருக்கிறேனோ அப்போ எனக்கும் பயம் இருக்காது. உண்மையிலே என்னுடைய அப்பா யாருன்னு கேட்டால் கடவுள். அதை மத ரீதியாக பார்க்காமல் எல்லா மதத்தவர்களுக்குமே அல்லாஹ் என்று சொல்லலாம், ஜெகோவா என்றலாம், கிறிஸ்து என்று சொல்லலாம், சிவன் என்று சொல்லலாம். யாராக இருந்தாலும் பேர் ஒன்று. பேர்கள் நம்ம வேறுபட்ட ரீதியில் கொடுத்துருக்கிறோம், ஆனால் போய் சேர்ற இடம் ஒன்று தான். இப்போ இறைவன் ஒரு ஆள் தான், பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோமா. எல்லோரும் சேர்ந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு தந்தை. வழிகள் வேண்டும் என்றால் வேறாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு தந்தை. அவரை நம்ம பாபா அப்படின்னு ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வோடு கூப்பிட்றதுக்கு அந்த சொல் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ எங்களுடைய அமைப்பும் வந்து இந்தியா பேக்ரவுண்டை தழுவி இருக்கிறதால அங்கே அதிகமான ஹிந்தி சொற்கள் பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். அப்போ அதன் மூலமாக வந்தது தான் இந்த பாபா என்ற சொல். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் பாபாண்டா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாபா என்றது உண்மையிலே ஒரு நபருக்குரிய பொருள் கிடையாது, அது தந்தை என்ற அர்த்தத்திற்குரிய பொருள். நம்ம கடவுளை தந்தையாக பார்க்கிறோம். இது ஒரு சரளமான ஒரு விஷயம். இன்னும் பல கேள்விகள் என்னுள் இருக்கின்றது. அதற்கிடையில் மற்றொரு பாடல் உங்களுடைய எழுத்து உருவத்தில் உருவானது, நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். மனிதனாகப்பட்டவன் தன்னகத்திலே பல்வகை திறமைகளை கொண்டிருக்கின்றான். ஆனால் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அவ்வகையான அந்த திறன்களை வளர்த்து கொள்கின்றான், வெளிக்கொள்கின்றான் என்பதில் தான் ஒவ்வொரு விடயமும் வழங்குகின்றது. தன்னுடைய 18 வருட துறவு வாழ்க்கையில் தன்னிடம் இருக்கின்ற மற்றொரு திறமையாகத்தான் இவ்வாறான கவி வரிகளை கொண்டு இவ்வாறான AI தொழில்நுட்பத்தையும் தன்னகத்தை இலகுவாக பயன்படுத்தி கொண்டு இவ்வாறான பாடல்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு மக்களுடைய ஆதரவினையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். தான்
சொல்ல வந்த அந்த விடயத்தினை கவி வரிகளாக மக்களுக்கு இலகுவாக சென்றடையக்கூடிய விதத்திலே பாடல்களாக உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றார். சரி, மீண்டும் வருகின்றோம். திரு யோகிராஜ் அவர்களே, உங்களுடைய இந்த 18 வருடகால துறவு வாழ்க்கை என்பது சற்று கடினங்கள் சவால்கள் நிறைந்ததாக கூட இருக்கக்கூடும். உங்களுடைய ஆரம்ப காலம் இந்த துறவுக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்போது இதனூடாக ஆரம்பிக்கப்பட்டது? இவற்றினும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் நாங்கள் சகோதரர்கள் 3 பேர், நான், அண்ணா, தம்பி. ஒரு பழக்கம் இருக்கிறது அல்லவா, இடையில் நடுவில் பிறந்தவர்கள் எப்பயும் ஒரு எல்லா வேலையுமே செய்யக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பார்கள். அம்மாவினுடைய ஒரு எல்லா வேலைக்கும் ஒத்திசைந்து போகிறவர்களாக இருப்பார்கள். எல்லா வேலைகளும் என்ற பொழுது அண்ணா தம்பி இருவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து இல்லை அப்படியும் சொல்லலாம். அம்மாவினுடைய நான் பௌதிகமாக சொல்கிறேன், வீட்டு வேலைகளாக இருக்கட்டும். இப்போ அம்மா எங்கேயாவது இப்போ கோயில்களுக்கு கூட்டி போகிறதோ எங்கே கூட்டி போகிறதாக இருந்தாலும் நம்மளைத்தான் அவர்கள் அழைத்து செல்வார்கள். அப்போ அதிகமாக அம்மாவோட கோயில்களுக்கு செல்வது வழக்கம். அதே போல் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு பிரம்மகுமாரிகள் ராஜ்யோக நிலையத்திற்கு ஒரு அறிமுகம் கிடைத்து சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் கூட எனக்கு அவ்வளவாக நாட்டம் இல்லை. எல்லோர் போலவும் நம்மளுக்கு இப்பொழுது இந்த ஆன்மீகம் தேவையா என்ற ஒரு கேள்வி. இந்த சம்பவம் இடம்பெற்றது 15 வயதில். 15 வயது தேவையா என்பது ஒரு கேள்வி. ஏன் இதெல்லாம் நம்ம போய் படிக்கணும், சாதாரணமாக இருந்துவிட்டு போய் சென்று விடுவோம் என்றது. அப்பொழுது கூட அறிமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த முதலாவது பாடத்தை சும்மா படித்து பாருங்கள். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் இதை தொடரலாம், இல்லை என்றால் இந்த இடத்திலேயே நீங்கள் விட்டு செல்லலாம். உங்களை யாரும் வற்புறுத்த மாட்டார்கள் என்பதை எனக்கு ஆணித்தரமாக அங்கே கூறியிருந்தார்கள். நானும் அம்மாவிடம் சொன்னேன், ஓகே, நீங்கள் சொன்னதற்காக நான் இன்றைக்கு மட்டும்தான் இதை படிப்பேன், இனி இதுக்கு பிறகு இங்கே பக்கம் நான் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருந்தது, நண்பர்கள் மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் பகடி பண்ணுவாங்க, சிரிப்பார்கள் என்ற ஒரு பயம். ஆனால் அந்த முதல் நாள் ஒரு அறிமுகம் எடுத்தேன், எங்கேயோ ஏதோ ஒரு தேடல் எனக்குள்ள இருந்திருக்குது என்பதை அதற்கு பிறகுதான் தெரியும். பல கேள்விகளுக்கு நான் பதில் அடைந்து கொண்டேன். என்னை மனதை அமைதிப்படுத்துவதற்கான வழி தெரிய வந்தது. அப்போ இந்த பாதையை ஏன் நான் விட வேண்டும்? அதற்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட எண்ணம், சரி விடுவதுதான் விடுகிறோம், 7 நாள் பாடத்தை எடுத்து விட்டு அதற்கு பிறகு நாம் இந்த தியானத்திற்கு வர. உங்களுடைய முதல் நாள் பாடத்தினை கற்றவுடன் உங்களுக்கு ஏனைய பாடங்களையும் கற்க வேண்டும் என்ற உங்களுக்கு தோன்றிவிட்டது. இதனை உங்களுடைய பெற்றோர்கள் இவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள்? என்னுடைய அப்பா தந்தை யுத்தத்தின் பொழுது மரணம் அடைந்து விட்டார். அப்போ நாங்கள் 3 பேர், அண்ணா தம்பி, அதோடு அம்மா சேர்த்தது. அம்மாவும் நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, அம்மாவும் தற்பொழுது முழுமையாக அர்ப்பணித்து மன்னம்பிட்டி நிலையத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ எனக்கு இது ஒரு கஷ்டமான விடயம் கிடையாது. பௌதீகமாக எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒத்துழைத்தது, சூழல் ஒத்துழைத்தது, உறவினர்கள் ஒத்துழைச்சாங்க. யாருமே எனக்கு கேள்விகள் கேட்கப்படலை. ஒரு விதமான பாக்கியசாலி என்று சொல்லலாம் என்னை நானே. எனக்கு எல்லாமே அமைந்து வந்தது. யாருமே எனக்கு தடை விதிக்கலை. இன்றைக்கு வரைக்கும் பல உறவுகள் இருக்கிறாங்க. எல்லோருமே நீ செல்லும் பாதை சரி என்பதை எனக்கே அவர்கள் சொல்லிக்கணும். நான் யார்கிட்டையும் போய் வாதாடுவது கிடையாது, இது எனக்கு சரியான பாதை, என்னை விடுங்க, நான் இப்படி போகிறேன், எதுவுமே நான் சொன்னது கிடையாது. அப்படி சொன்னால் கூட அவர்களே திருப்பி இல்லை உனக்கு இந்த பாதை தான் சரி அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் கொண்டு வந்து விடுற அளவுக்கு தான் அந்த இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு வரைக்கும் 18 வருட காலமாகுது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே இந்த ஆன்மீகம் தேவை இல்லை என்ற எண்ணம் எனக்கு துளி கூட வந்தது கிடையாது. ஏனென்றால் எந்த சந்தர்ப்பத்திலையுமே எல்லாத்துக்கும் தீர்வாக எனக்கு இந்த ஆன்மீகம் தான் இருந்திருக்கிறது. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எங்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டனோ அங்கெல்லாம் எனக்கு ஒரு மில்லி செகண்டில் எனக்கு முடிவெடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆன்மீகம் கொடுத்தது என்று தான் சொல்லணும். குறிப்பாக வளர்ந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் தான் இவ்வாறான துறவு வாழ்க்கையில் ஈடுபடுவது அதிகமாக இருக்கு ஒப்பீட்டளவிலே. உங்களை பொறுத்த மட்டில் தன்னுடைய 15வது வயதிலே தன்னுடைய தேடல் அதிகரித்ததன் காரணமாக அந்த தேடல்களுக்கான தீர்வாக இந்த ஆன்மீகத்தினை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த 18 வருட காலத்திலே மிகப்பெரிய அனுபவங்களையும் நீங்கள் கொண்டிருப்பீர்கள். தற்போது உள்ள இந்த நடைமுறை வாழ்க்கையில் இளைஞர்களுக்கும் ஆன்மீகத்துக்குமான தொடர்பு எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஆமாம், ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சு கொள்ளணும். ஆன்மீகம் என்பது வயதுக்கு கிடையாது, வாழ்க்கைக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளும் வரைக்கும் நம்ம எல்லோருமே சேர்ந்து இது எனக்கு தேவையில்லை என்று தான் சொல்லிக்கொண்டே இருப்போம். எப்பொழுது ஒரு மனிதன் மன அழுத்தத்திற்குள்ளே போகிறானோ அவனுக்கு அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு மன ஆரோக்கியம் என்பது தேவை, மன அமைதி என்பது தேவை. ஆனால் நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம், 60 வயதிற்கு பிறகுதான் உங்களுக்கு ஆன்மீகம் தேவை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், 60 வயதிற்கு பிறகு ஆன்மீகம் தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் நோமலாகவே எல்லா வேலையிலிருந்துமே ஓய்வெடுத்து விடுவாங்க.
உறவினர்கள் கூட எல்லா வேலையும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ரொம்பவே அவங்க ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம் போதும். ஆனால் யாருக்கு அமைதி தேவைப்படுது என்று பார்த்தா இன்றைய கால இளைஞர்களுக்கு 100% ஆன்மீகம் என்பது கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறது. இல்லாத காரணத்தினால்தான் என்ன நடக்கிறது? போதைப்பொருள், இப்போ ஃபோன் அடிக்ஷன், ஏதோ ஒரு விஷயத்திற்கு கீழே ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே போகிற சூழ்நிலையும் சந்தர்ப்பம் இப்போ தானாக அதிகமாக இருக்குது. அதற்கு காரணம் இந்த ஆன்மீக பாதையை ஏனோ தெரியவில்லை அவர்கள் கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கிறது தான் அதுக்கு காரணம் என்று நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போன்று தற்போதைய காலத்தில் இளைஞர்கள் இந்த ஆன்மீக துறையினை சற்று விலக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதனை அவர்கள் ஆன்மீகத்தோடு இருத்திக் கொள்வதற்கு அல்லது ஆன்மீகத்தின் பால் ஈர்த்து கொள்வதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும்? நாங்களே பலவிதமான செயல்பாடுகள் செய்கிறோம். சாதகமான சிந்தனை, பாடசாலை மாணவர்களுக்கான ஏராளமான நிகழ்ச்சி திட்டங்களை கூட வகுத்து வச்சிருக்கிறோம். பாடசாலை ஆசிரியர்களுக்கு கற்பித்து அவர்கள் மூலமாக எப்படி இளைஞர்களை நாங்கள் இந்த ஆன்மீக பாதைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நம்மளுடைய அரசாங்க சட்டத்திட்டங்களை எடுத்துக்கொண்டால் கூட எல்லா நிகழ்வுக்கு முன்னதாக ஆன்மீகத்தை சேர்க்க சொல்லும்படி பல விடயங்கள், பல நிறுவனங்கள் கூட இப்பொழுது எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். சமீப காலத்தில் கூட சமூக சேவைகள் திணைக்களத்தினால் கூட அழைக்கப்பட்டு நாங்கள் பல முதியோர்களுக்கு, இளைஞர்களுக்கு கூட பல விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நாம் செயற்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். பொதுவாக அதிகமாக அவர்களுடன் அன்பாக பேச வேண்டும், அவர்களுடன் கலந்துரையாட வேண்டும், அதற்கான நேரத்தை அவர்களுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதன் பின்னர் அவர்கள் ஆன்மீகத்தை அவர்களுக்குள்ளே நாடுவார்கள். நிச்சயமாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீர்கள். அவர்களுக்கு தேவையான விடயத்தினை அன்பான வழியில் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஏற்பதற்கு மறுக்க மாட்டார்கள் என்பதை திடமாக நம்புவோமாக. சார், இந்த அளவோடு இந்த 2வது நேர்காணல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினத்தில் எங்களோடு இணைந்திருந்தார் பிரம்மகுமாரிகள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நிலைய விருப்பதிகாரி திரு யோகிராஜ் அவர்களுக்கு எங்களுடைய ரசிகர்கள் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மா கேசவன் மற்றும் இருவருக்குமே நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.